ஹாய் தங்கம்ஸ். நான் தான் உங்க சுமி குட்டி பேசுறேன். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. ஆ சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் பிரேக்கப் ஆன ஸ்டார்ட்டிங் நாள்ல இருந்து நீங்க கேட்டுட்டே இருந்தது 3 விஷயம். ஒண்ணு சேனல் நேம் மாத்துங்க. இன்னொன்னு வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டூ ரிமூவ் பண்ணுங்க. இது ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. ஆனா என்னால உடனே என்னால பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். நான் ஒரு ஒரு விஷயமா தான் நான் மாத்திட்டு வந்தேன். லாஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டூ ரிமூவ் பண்றது தான். லாஸ்ட் வரையும் என்னால பண்ணவே முடியல. சேனல் நேம் மாத்திட்டேன். வீடியோஸ் அவங்களே வாங்கி டெலீட் பண்ணிட்டாங்க. பாதி தான் இந்த ஷார்ட்ஸ் இருக்கும். அதையும் நான் இப்போ கூடிய சீக்கிரத்துல பண்ணிடுவேன். ஆ இந்த டாட்டூ அழிக்கிறது மட்டும் ஏன் தெரியல இவ்ளோ நாள் தள்ளி போச்சுன்னு எனக்கே. ஏன் தள்ளி போச்சுன்னா, நான் அழிக்கணும்னா அழிச்சிருக்கலாம். என்னால பெயின் தாங்க முடியல. ரொம்ப செம்ம வலி. எப்படி சொல்றதுன்னா, போடும்போது கூட அந்த அளவுக்கு எனக்கு வலி தெரியல தங்கம். ஆ இந்த அழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, செம்ம வலி. என்னால முடியல. ரொம்ப வலி. அழுவுறேன் நானு. இதுவரையும் நான் நெறைய டாட்டூஸ்லாம் போட்டுருக்கேன் நானு. நெறைய இடத்துல போட்டுருக்கேன். இத பாருங்க. இப்ப தான் ரீசென்ட்டா இந்த டாட்டூலாம் போட்டு வந்தேன். நெறைய டாட்டூ போட்டுருப்பேன் கை ஃபுல்லா நானு. அப்பலாம் எனக்கு வலிக்கவே இல்ல சுத்தமா எனக்கு டாட்டூ போட்டதே. அமைதியா தான் உட்காந்து பல்ல கடிச்சிட்டு, இல்ல யாராச்சும் என் கை புடிச்சுட்டு அப்படியே தான் அமைதியா போட்டுட்டே இருப்பேன். இந்த டாட்டூ போடும்போது என்னால முடியல. என்னடா இது இவ்ளோ வலியா இருக்கே! நம்மள எப்படி சொல்றதுன்னா, நான் அந்த வீடியோ எனக்கே தெரியாம நான் நெனச்சேன் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா, இந்த இடத்துல போடுறோம் சொல்லிட்டு, சரி வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு விட்டுட்டேன் நானு. ஆனா பாத்தீங்கன்னா, என் கூட வந்தவங்க, நான் அலர்றது வீடியோவ எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கே தெரியாது. அப்புறமா காமிக்கிறாங்க. "நான் வீடியோ எடுத்திருக்கேன் சுமி" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் எடுத்தீங்க?" அப்படின்னா, "இல்ல சுமி நீ எவ்வளோ கஷ்டப்படுற போடுறதுக்கு. அது எல்லாருக்குமே தெரியணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே. ரொம்பலாம் எடுக்கல. சும்மா லைட்டா தான் எடுத்திருக்காங்க. ஆ எப்படி பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் இந்த டாட்டூ போட்டத மட்டும். ஏன்னா இங்க நெஞ்சிலங்க ஃபுல்லா இங்க பாருங்களேன், செம்ம வலி. இந்த எலும்பு வேற இங்க இருக்கு. செம்மையா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நீடில் போடும்போது கூட அவுட்லைன் குடுக்கும்போது கூட அந்த வலி இல்ல. செகண்ட் நீடில் போட்டு இந்த ஒரு மாரி கருப்பு கருப்பா இருக்கா? இங்கலாம் பார்த்தீங்களா? கருப்பு கருப்பா இருக்கும். அத அது போடும்போது தான் செம்ம வலி. என்னால தாங்கவே முடியல. அழுவுறதுக்காக ரொம்பவே பொறுமையா போட்டாங்க டாட்டூ. ஏன்னா, எனக்கு அந்த அண்ணா ரெகுலரா அந்த அண்ணா கிட்ட தான் போவேன். ரொம்பலாம் பெயின் இருக்காது. ஏன்னா, இது வந்து இந்த இடம் நெஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் வலி அதிகமாவே இருக்கும். அந்த அண்ணா சொன்னாங்க. அதே மாரியே செம்ம வலி. இருந்தாலும் வலி இருந்தும் அந்த அண்ணா எனக்காக நான் வலிக்குது அண்ணா சொல்லும்போதெல்லாம் நிறுத்தி, நிறுத்தி பொறுமையா போட்டு விட்டாங்க அந்த அண்ணா எனக்கு. டாட்டூ பார்த்தீங்கன்னா இத்தன நாள் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாரி தான் சண்டை வந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டாட்டூ போட்டிருந்தேன். அவங்க பேர் தான் போட்டுருந்தேன். அந்த டாட்டூ வந்து கவர் அப் பண்ணேன். ஆனா, அந்த டாட்டூ நேம் வந்து அப்படியே தெரியும் ஃபுல்லாவே. பேர் அப்படியே தெரியும். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா போட்டிருந்தாரு டாட்டூ. உண்மையிலேங்க அந்த பேரே தெரியல. சுத்தமா அந்த பேரே தெரியல. அந்த அளவுக்கு செம்மையா சூப்பரா டாட்டூ போட்டிருந்தாரு அந்த அண்ணா எனக்கு. ஆ நான் அந்த பேருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். இங்க பார்த்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளை அழிக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இந்த பட்டர்ஃப்ளை நான் அழிக்கவே மாட்டேன். அத கூடயே அப்படியே ஜாயிண்ட் பண்ணி அந்த அண்ணா போட்டு விட்டாங்க. ஆ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க செம்ம வலி. பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டூ. சுத்தமா பேரே தெரியல பார்த்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துல ஒரு நேமாச்சும் தெரியுதுங்களா பாருங்க. ஒரு இடத்துல கூட பேரே தெரியாது. சூப்பரா அந்த அளவுக்கு அந்த அண்ணா எனக்கு போட்டு விட்டாங்க. ஆ எதுக்கு விளாகா எடுத்துன்னு போயிருக்கலாம். இந்த டாட்டூ போடுறத நானு. சரி எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம போட்டோம். நம்ம பேசி ஓனா எனக்கு வந்து டைம் இல்ல. நான் வந்து எதார்ச்சையா தான் போனேனே. நான் வந்து இது பிளான் பண்ணி இந்த டாட்டூ அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் இருக்கிறப்பலாம், கண்டிப்பா அது நடக்கவே மாட்டுது. நான் எதார்ச்சையா போனேன். எதாச்சும் அந்த சைடு போனோம். சரி டாட்டூ அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. சீக்கிரமா டாட்டூ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நேத்தே ஆல்ரெடி நெறைய பேரு சொன்னீங்க. டாட்டூ கவர் அப் பண்ணிட்டீங்க தானே காமிங்க, காமிங்கன்னு சொல்லிட்டு. நேத்தே நான் எப்போ தெரியுமா போட்டேன்? போட்டு வந்து நானு சனிக்கிழமை போட்டேன் நானு. இந்த டாட்டூ. சாயங்காலமா போட்டுட்டு வந்தேன். ஆ போட்டுட்டு
கோயிலுக்கு தான் போனேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா போட முடியல. என்னால வந்து வலி தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு பண்ணனா, கொஞ்ச நேரம் அந்த வலி விடுறப்போ போடாம அப்படியே இருக்காங்கல்ல. அப்போ வந்து வலி கம்மியா இருக்கு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது கேப் விடாம போட்டே இருந்தா அந்த அளவுக்கு வலி தெரியல. நான் வேற கேப் விட்டு 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 போட்டேன். பயங்கர வலி வேற. கொஞ்ச நேரம் ஃபுல்லா கவர் அப் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆ எனக்கு வலிக்குது ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன். சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அண்ணாகிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதி டாட்டூ தான் போட்டேன். கவர் அப் மட்டும் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நீடில் இதுவு. அத போட்டுட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு. போயிட்டு, ஐயோ கடவுளே! என்னால வலி தாங்க முடியல. போடும்போது கூட இந்த அளவுக்கு எனக்கு வலி தெரியல. இது எப்படியாச்சும் நானு போட்டு முடிச்சிடணும். இந்த பேர் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆ எவ்ளோ வலி போடம்போது போடம்போது சுத்தமா வலியே தெரியல எனக்கு. அழாம உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப அழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசுல கஷ்டமும் இருந்துச்சு. அவங்களுக்காக நம்ம இந்த அளவுக்கு நம்ம போட்டோமே! அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக இந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்து நம்ப நெஞ்சில அவங்க பேரு போட்டுருக்கோம். அதுவும் சின்னதா கூட நான் போடலங்க. பெருசா போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு இதுவாவே தெரியல. ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. யாரோ தான வலி தாங்க போறாங்க அப்டின்ட்டு. ஆ எப்டியோ எப்டியோங்க. எப்டியோ எனக்கு ஒரு தொல்ல ஓஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்களும் என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. என்ன கேட்க முடியாது பார்த்தீங்கன்னா, டாட்டூ அடிங்க, சேனல் வந்து பேர் மாத்துங்க அப்டின்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியணும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரத்தில பண்ணிடுவேன். ஆ நான் வந்து அன்னைக்கு வீடியோ எடுத்தது வந்து டாட்டூ போடும்போது வீடியோ எடுத்தது வந்து கீழ ஆட் பண்றேன் லாஸ்ட்ல. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ம் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, என் வாய்ஸ்லாம் வேற மாறிடுச்சு. எனக்கு வேற இந்த டாட்டூ போட்டதுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னா, செம்ம ஃபீவர். உடம்பே முடியல. இப்பயே என்னால உடம்பு முடியாம தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த விளாக் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதுக்காக தான் சரி பிரஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, சாப்பிட கூட இல்ல நான் காலைலருந்து. நேத்துலருந்து ரொம்பவே ஃபீவர். நேத்து போய் ஊசி போட்டோம். ஊசி போட்டும் நேத்து மாத்திரை போட்டேன். அப்பயும் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா காலையில எந்திச்சு பார்த்தா செம்ம ஃபீவர் திரும்பவும். என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிடவே இல்ல காலைலருந்து ஒரு வாய் கூட. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கடவுள் ஏன் நம்மளுக்கு மட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வேளை இந்த டாட்டூ போட்டதுனால எனக்கு வேற ஜுரம் வந்துச்சா? அப்படின்லாம் ஃபீல் ஆவுது. மத்தவங்க சொல்றதும் அப்படிதான் தோணுது. டாட்டூ போட்டதுனால ஃபீவர் வந்துச்சு போல சுமி அப்படின்னு. எப்படின்னு தெரியல. எப்படியோ இந்த டாட்டூ கவர் அப் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் என் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரும் இன்னொரு வாட்டி இந்த மாரி இடத்துலலாம் பேர்லாம் தயவு செய்து போட்டுறாதீங்க. ரொம்பவே வலி தாங்க முடியாது. ஏன்னா, நான் போட்டு அனுபவிச்சதுனால சொல்றேன். இந்த இடத்துல மட்டும் எப்பயுமே பேர் போடாதீங்க. பேரோ, டிசைனோ எதுவுமே போடாதீங்க. ரொம்ப வலி தாங்க முடியாது. எல்லாருக்கும் பாய்.